வணக்கம்ப்பா. சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். போன வீடியோ கொஞ்சம் மொக்க தான். ஐ ஹேவ் டு அக்செப்ட் இட். நான் நிஜமாலுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ நல்லா இல்ல போன வீடியோ. எனக்கே கொஞ்சம் மொக்கையா தான் தெரிஞ்சுச்சு. இந்த வீடியோவும் கொஞ்சம் சர்டைன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. பட் அடுத்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டில நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டயும் ஒண்ணு கேட்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. சரி, ஓகே, ஃபைன். நம்ம வீடியோக்குள்ள இப்போ ஸ்ட்ரைட்டா போலாம். இப்போ ஒரு பூனை தனியா ரோட்ல நடந்து போயிட்டுருக்கு. சரியா? வெஹிக்கல்லாம் அங்கேயும் இங்கேயும் வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நடு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி டேயாங் போகுமை பார்த்து கேட்க, உடனே போகும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேயாங் என்ன சொல்லுவாங்க, தைரியமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவங்களே சிரிக்கிறாங்க. பட் போகும் சிரிக்கவே இல்லை, அமைதியாகவே இருக்காங்க. உடனே டேயாங் இந்த ஜோக் நல்லா இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜோக் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இது இருக்குல்ல தேனி எதுக்கு அதோட ஹேர் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே போகும் தெரில அப்படின்னு சொல்ல, உடனே டேங் ஏன்னா அவங்க ஹனிக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப சிரிக்க, போகும் இதுக்கும் இந்த சிரிக்கல. உடனே டேங் அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஓகே, அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. ஏன் இவ்வளோ மெனக்கிட்டு போகும் சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எனக்கு காலையிலேருந்து போகம் சரியா இல்லை, பேசவே இல்லை. அது லாஸ்ட் டைம் நடந்துச்சு இல்லையா? ஸோ ஒரு நாள் வீடியோ போல சொல்ல மறந்துருந்தீங்கன்னா ஃபார் ஏ கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்னென்னா, டேயாங்கும் டேஹுக்கு 2 பேர் சேர்ந்தது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது, அதுக்கப்புறம் நைட்டு வீட்டில் போய் போகம் வீட்டுக்கு வந்தாங்கல்ல. ஸோ போகம் வீட்டில் தான் டேயாங் தூங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங், இது மண்டே மார்னிங், டேயாங்கும் போகும் 2 பேரும் கேம்புக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ போகிற வழியில தான் டேயாங் இந்த ஜோக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா போகும் ரொம்ப அமைதியாகிட்டாங்க. லாஸ்ட் நைட்டுக்கு அப்புறம், நேற்று நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் போகும் டேயாங்கிட்ட பேசக்கூட இல்லை சரியா. என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டாங்க. ஸோ எப்பயுமே காலையில் எப்படி இருக்கும்னா, போகம் தான் டேயாங் எழுப்பி விடுவாங்க, சத்தம் போட்டு அவங்கள ஏதாவது பண்ணி ஜாலியாக எழுப்பி விடுவாங்க. பட் இன்றைக்கி காலையில் டேயாங் அவங்களா தான் எழுந்திரிச்சிக்கிட்டாங்க. நம்ம போகும் எழுப்பி கூட விட கிடையாது நம்ம டேயாங்க. ஸோ இவ்வளோ அப்புறம் அது மட்டும் கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. கண்ணெல்லாம் வீங்கிருக்கு, மூஞ்செல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. அழுதுகிட்டே இருந்தோன்னா, நைட் அழுதோன்னா இப்படி இருக்கும் ஃபேஸ் காலையில் எழுந்தோடனே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. டேயாங் கேட்க, ஆனால் இவர் அலர்ஜி அப்படின்னு சொல்லி போகும் சமாளிச்சிடறாரு, எதுவுமே சொல்லலை. ஸோ இத்தனை விஷயம் போயிட்டு இருக்கனால இவன் என்னடா ஆனால் என்னை எப்படியாவது சியர் பண்ணணும், எப்படி பேச வைக்கணுங்கிறதுக்காக அவங்களும் இவ்வளோ மொக்க ஜோக்கெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. மொக்க ஜோக்கு தான். ஆக்சுவலாக இது இங்கிலீஷில் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இன்னும் மொக்கையாக இருக்குது. சரி, ஓகே, ஃபைன், அப்படியே போகலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சேரப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம போகம் சேரப் ஆகிற மாதிரி இல்லை, அவங்க எதுவுமே பேசலை. ஸோ இப்படி அமைதியாக இருக்கங்காட்டி நம்ம டேயாங் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி நாம் இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு 2 பேரும் அமைதியாக நடந்து போயிட்டுருக்காங்க. சுற்றி மார்க்கெட் வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ சுற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேர் மட்டும் அமைதியாக போகிறாங்க. உடனே டேயாங்க்கு அதுக்கு மேலே அடக்க முடியல. ஸோ அப்புறம் போகம் பார்த்து கேட்டுடுறாங்க, போகம் என்னாச்சு, ஏன் இப்படி அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே போகம் நான் அமைதியாக இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேயாங் இல்லை நீ நல்லா இருந்திருந்தா நீ இப்படி பேசாமல் அமைதியாக இருப்பேன், என்னாச்சும் சொல்லு அப்படின்னு கேட்க, போகம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு மேலே கம்பல் பண்ணி கேட்கறதுக்கு டேயாங்க்கு விருப்பம் இல்லை. ஸோ அவங்க எதுவும் கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே கேம்பும் வந்துடுச்சு. ஸோ 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோடனே ட்ரைனிங்கில் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கிறாங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்க எல்லோரும் கிராஜுவேட் ஆக போகிறாங்க, அதாவது மிலிட்ரி சோல்ஜராக கிராஜுவேட் ஆக போகிறாங்க. அதனால் கொஞ்சம் இறுதி கட்டம்னாலே கொஞ்சம் அதிகமான இது இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸசைஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ட்ரைனிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஆச்சு. இன்ன வரைக்கும் நம்ம ஜங்குக்கு டேயாங் கண்ணில் படவே இல்லை. டேயாங் என்ன யோசிச்சுக்கிறாங்கன்னா, ஓகே ஃபைன், இப்போ தானே திரும்ப வந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, ஸோ நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணாண்டான்னு சொல்லி இவங்களும் தேடி போல் அவங்க கண்ணிலையும் ஜங்குக்கு படலை. ஸோ இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு டேயாங் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே டேயாங் ரூம் பக்கம் வராங்க. ரூம் பக்கம் ஒரு இடத்துல குரூப்பாக நிறைய சோல்ஜர்ஸ் நின்று கொசன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டேயாங்க்கு இந்த சோஷியலைஸ் ஆகிறது பிடிக்காது, மற்றவங்க கூட குரூப்பாக போய் பேசலாம் பிடிக்காது. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் நம்ம நம்ஜூன் அவரோட துணியெல்லாம் மடித்து பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்காரு. உடனே நம்ம அந்த டேயாங் நம்ம நம்ஜூன் கிட்டே போயிட்டு ஜூன் கிட்டே போயிட்டு, ஐயா அங்கே என்ன நடக்குது, ஏங்க அங்கே எல்லோரும் குரூப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே திரும்பி நம்ம நம்ஜூன் டேயாங்கை பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸ்லேயே தெரியுது
ஏதோ கவலை இருக்குது, என்னமோ பிரச்சனைன்னு தெரியுது. உடனே டக்குனு டேயாங் வந்து நம்ஜூனை பார்த்து ஐப்ரோஸை ரைஸ் பண்ணுறாங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க. உடனே நம்ஜூன் வந்துட்டு சொல்கிறாங்க, ஒரு வேளை இன்னும் அவனை இன்வைட் பண்ணல போல் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே டேயாங் வந்துட்டு என்ன இன்வைட் பண்ணலையா, யார் எதுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க. உடனே ஜூன் சொல்கிறாங்க, அதுவா சின்னுக்கு கல்யாணம், ஸோ அவங்க என்னோடய இன்விடேஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கான், உனக்கு என்ன கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேஸில் அந்த வலி தெரியுது. ஸோ யோசித்து பாருங்கள், நமக்கு ஒருத்தங்களை லவ் பண்ணுறோம், அவங்களுக்குமே நம்மளை பிடிச்சிருக்கு, பட் ஸ்டில் அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகலை, அவங்க வேறு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கும் வலி. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ஜூன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, திரும்ப அப்படியே துணியை மடித்து கீழே கொஞ்சம் துணியை மடித்து வச்சுட்ருக்காங்க. கேட்குற டேயாங்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இவங்களுக்கு 2 பேத்துக்கு பிடிச்சிருந்ததில்ல, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து திரும்ப நம்ஜூன் கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, சின்னையாங்க வேறு ஒருத்தவங்க வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங் நம்ஜூன் இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட. ஸோ இவங்க 2 பேசிகிட்டு இருக்கும்போதே சின் வந்து ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம டேயாங் பார்த்தோன்னே சின்ன இருந்துட்டு, டேயாங் நான் எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, போகமும் கூட தான் இருக்காங்க. ஸோ 2 பேர்த்தையும் கூப்பிட்டு 2 பேர்த்துக்கும் இன்விடேஷன் வச்சுட்டு 2 பேர் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னே தெரில, அவங்க எதுவும் வெளியில் காமிச்சிக்க விரும்பல. ஸோ தயக்கத்தோடு 2 பேரும் போகமும் டேயாங்க மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். கடைசியில் ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே சின்ன வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே நம்ம டேயாங் தான் போகம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நம்ம 2 பேர்த்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும் சின்னையாங்களுக்கு வந்துட்டு நம்ஜூனை அங்கே எவ்வளோ பிடிக்கும்னு, இருந்தாலும் வேற ஒருத்தவங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க மனசு வருது அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கேட்க. உடனே போகம் சொல்கிறாங்க, உனக்கு தெரியாத டேயாங், அவர் பெரிய இடத்து பையன், பெரிய இடத்து பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பெரிய இடத்து பசங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க லைஃப்பை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆப்ஷனே கிடையாது. அவங்க என்ன நினச்சாலும் சரி, யாரை விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி, அவங்க அப்பா அம்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க பசங்களோட விருப்பம்லாம் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட ரெப்புடேஷன், அவங்களோட ஈகோ, அது மட்டும்தான் முக்கியமாக இருக்கும். அவங்க ஹெல்தியான ஃபேமிலி, ஸோ ரொம்ப பெரிய இடம் அப்படிங்கிறதுனால இன்னொரு பெரிய இடத்த தான் பார்ப்பாங்க. அதை விட சின்ன இடம், அதுவும் சேம் ஜெண்டர், வாய்ப்பே கிடையாது டேயாங், இந்த காலகட்டத்தில் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம போகம் வந்துட்டு டேயாங்க்கு வந்து புரிய வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த டைமில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொரியாவில் ஒரு வெல்த்தியான ஒரு பையன் வந்து பணக்கார வீட்டு பையன், பெரிய இடத்து பையன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அப்பா அம்மா சொல்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவங்க யாரை விரும்பினாலும் அது செகண்ட்ரி, அது அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அவங்க அப்பா அம்மா சொல்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து அப்போ எழுதப்படாத விதின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்ம ஜின் மட்டும் அதில் என்ன விதி விலக்கா கிடையாது. ஸோ அதனால் அவரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், பிடிக்கலையோ அவர் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ டேயாங் வந்துட்டு இப்படியே பார்த்துட்டு போகம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, கடவுளே இது ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் தெரியுமா, ஒருத்தங்களுக்கு பிடிக்காமலே வந்து என்ன தோணுனாலும் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமாம்மா, இது என்ன இது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் தூரமாக கார்னரில் வந்து ஒடிஞ்சிருந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இவர் போகம் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குனு திரும்பி நம்ஜூனை பார்க்குறாங்க. நம்ஜூனை பார்த்தா ரொம்ப கவலையாக இன்னும் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காரோட திங்ஸ் எல்லாம், பட் மூஞ்சி பார்க்க ரொம்ப கவலையாக இருக்குது. போகம் வந்துட்டு என்னமோ சரியில்லை பாரேன், அங்கே ஜூனையாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, காலையிலேருந்து பாவம் மனுஷன் அமைதியாகவே இருக்கார், எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் இருந்துட்டு அது நீங்கள் சொல்கிறீங்களா சார், நீங்களும் தான் கலந்து அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே பேச மாட்டேறீங்க, கேட்டால் ஒன்றும் இல்லை நான் ஃபைன் தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம போகம் வந்துட்டு, நான் நிஜமானுமே நல்லா தாண்டா இருக்கேன், உனக்கு தெரியல ஒரு சில எல்லா நாளுமே வந்துட்டு நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஒரு சில நாள் லைஃப்பில் இருக்கும் கொஞ்சம் அமைதியாக ரொம்ப சேடான ஒரு டேவாக இருக்கும், அது மாதிரி டல்லான டே எனக்கு வச்சுக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் வந்துட்டு என்னவா இருந்தாலும் சரி கொஞ்சமாக சந்தோஷமாக இருடா, கொஞ்சம் சரியேடா அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம போகம் வந்து டாபிக் மாற்றுற மாதிரி சரி இப்போ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு நம்ஜூன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நம்ஜூன் கிட்டே கிளம்பி போகிறாங்க.
நம்ஜூன் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் முன்னாடி நின்னங்காட்டி உடனே அவர் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே 2 பேரும் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. டக்குன்னு நம்ஜூன் வந்து 2 பேரும் 2 பக்கமும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ஜூன் வந்து நம்ம டயாங்கும் போகும் 2 பேருமே ஹக் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. நம்ம நம்ஜூனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவர் இன்னொரு பையனை வந்து தன்னை வந்து ஹக் பண்ணதே கிடையாது. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல அப்போது. ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி இருக்குது. நீ என்னடா பண்ணுறீங்க, தள்ளி போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த வார்ம்னஸ் பிடிச்சிருக்கு. திரும்ப வந்து ஒரு குட்டியான ஒரு ஹேக் பண்ணிட்டு 2 பேத்துக்கும் பின்னாடி தட்டி கொடுத்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் அப்போ தான் ஒரு நம்ஜூனோட ஃபேஸ்லேயே வருது. உடனே டக்குன்னு 2 பேரும் வந்து ஹேக் விட்டுட்டு வந்துட்டு உடனே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போகம் சொல்கிறாங்க, ஹயாங் பாருங்கள், உங்களால் முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் இதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம டயாங் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நானும் ஒத்துக்கிறேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஹயாங், நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்படிங்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக இந்த விஷயத்தை விட்டு வெளியில் வந்துடுவீங்க, உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் சொல்கிறாங்க. டயாங்கே திரும்ப மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹயாங் உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும், இதை வச்சு நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போகம் என்ன சொல்கிறாங்க, ஆமாம்மா தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா 1.5 கப்பு தண்ணி. நிறுத்துடா, 1.5 கப்பு தண்ணியா? 1.5 கப்பு தண்ணி எங்கடா இங்கேருந்துடா வந்துச்சு, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் கேட்க உடனே போகம் வந்துட்டு நீ தானே இன்க்ரீடியன்ஸ்ன்னு சொன்னேன், அதனால் நம்ம குக்கிங்கை பற்றி பேசணும்னு நினச்சி நான் தண்ணி சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம போகம் சொல்ல உடனே டேங் வந்துட்டு ஃபுல்லியாக ஆண்டவரை ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாதுடா, ஊறுகாய் இங்கே இருந்துடா இங்கே வந்துச்சு, ஐயோ கடவுளே நீங்கள் 2 பேரும் நிறுத்துங்க போதும் அப்படின்ற மாதிரி நம்ம இது நம்ஜூன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்து 2 பேரும் இப்படியே சண்டை போட்டு இப்படியே நம்ஜூன் வந்து சிரிக்க வச்சுட்டாங்க. ஸோ அதுவே வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உடனே வந்துட்டு டேங் வந்துட்டு போகம் கிட்ட சொல்கிறாங்க, லூசு பேர் நான் இன்க்ரீடியன்ஸ்னு மென்ஷன் பண்ணுது அவங்களோட கரேஜு, அவங்க போராட இருக்கணும், அதில் தான் சொல்ல வந்தேன் லூசு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே 2 பேரும் மறுபடியும் 3 பேர் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ஜூன் வந்து சரி பண்ணிட்டாங்க. உடனே நம்ஜூன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா, அவங்க 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் 2 பேரும் எப்படியோ ஓரளவுக்கு என்ன கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. உடனே டேங் வந்துட்டு ஐயாங் தம்ஸ் அப்பில் ஐயாங் ஹைஃபை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐஃபைக்காக கை நீட்டுறாங்க. உடனே போகமுக்கும் சரி நம்ஜூனுக்கும் சரி ஐஃபைனா என்னன்னே தெரியல, 2 பேரும் பேந்து முடிச்சுட்டு ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டேங்க்கு தான் ஒரு அசிங்கமாக போச்சு பங்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கை நீட்டிட்டாங்க, 2 பேருமே ஐஃபை கொடுக்கல. ஸோ டேங் வந்துட்டு அப்படியே ஆக்வர்டாக சிரிச்சுட்டு அப்படியே கையை கீழே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உடனே வந்துட்டு நம்ம போகம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஐயாங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஜின்னையாங்க அப்படின்னு சொல்ல முடிக்கிறதுக்குள்ளே நம்ம டேங் வந்துட்டு டக்குன்னு போகமோட கையை வாயை பற்றி என்னடா சொல்கிறோம் வாயை மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம நம்ஜூன் வந்துட்டு அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேங் வந்துட்டு ஆமாம் எங்க சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் நினச்சோம், ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக நீங்கள் போராடி இருக்கலாமே, கொஞ்சமாவது பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ஜூன் வந்துட்டு சொல்கிறாங்க, பேசியிருக்கலாமா, ஒரு பெரிய தவக்கலைக்கு முன்னாடி ஒரு குட்டி பூச்சி என்ன செய்ய முடியும்னு நீ நினைக்கிற? ஐயாங் டயாங் வேற ஒன்றும் கிடையாது, அவங்க அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய பணக்கார இடம், நான் யார், நான் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு முன்னாடி, நான் இப்போ எப்படி அவங்கக்கிட்ட பேச முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான். இதுக்கு டேங்க்கிட்ட பதில் கிடையாது. டேங் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு உடனே நம்பிச்சுட்டு வந்துட்டு சரி என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, முடிஞ்சு போச்சு, 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்ன சேரப் பண்ணி இவ்வளோ சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம நம்ஜூன் வந்து க்யூட்டாக சொல்கிறாங்க அவங்களோட டிம்பிள்ஸ் மேலே காமிச்சிட்டு. ஸோ அன்றைக்கி அந்த டே எப்படி கொஞ்சம் முடியும். இன்றைக்கி இப்போ வந்து ஈவினிங் டைம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ ஒரு 7 மணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க, 7 மணியா இருட்டு இருக்குது சரி அந்த டைம் வச்சுக்கோங்க, எனக்கு எக்ஸாக்டாக டைம் சொல்ல தெரியல. சரி கொஞ்சம் நேரமாக நம்ம டே ஃபிக்ரன் பற்றி ரொமான்ஸ் பார்க்கல, இப்போ பார்ப்போம். போன வீடியோலையும் பார்க்கல அவ்வளோவா, ஸோ இப்போ பார்ப்போம். ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து நம்ம டயாங் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சுற்றி தேடி பார்த்தாங்க, ஆனால் எங்கேயுமே வந்து ஜங்குக் கண்ணிலேயே படலை. ஜங்குக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு யூஸ்வலாக அவங்க 2 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மரத்துக்கு கீழே தான் போகிறாங்க. போயிட்டு அப்படியே நின்று இப்படி மேலே வானத்தை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. திடீர்னு ஏதோ அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. டயாங் வந்துட்டு திரும்பி பக்கம் திரும்பி பார்க்குறாங்க, யாரையுமே காணும். என்னடா யாரையும் காணும், சத்தம் மட்டும் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் பட்டு
இப்போ பிபி பிபி இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. டக்குன்னு டேங்க் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு அந்த அந்த ட்ரீக்கு பக்கத்தில் ஒரு செவுரு இருக்குது. ஸோ அந்த செவுத்துக்கு பின்னாடி ஜங்குக்கு ஒளிஞ்சிட்டு நின்றுருக்காங்க. டேங்க் வந்து ஜங்குக்கு பார்த்தோன்னே ஜங்குக் குக்கி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இப்படி கிட்ட போக ஜங்குக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு டேங்க் இடுப்பு மேலே கை போட்டு கிட்ட இழுத்து வாயை பற்றி பிடிச்சிக்கிறாங்க. டேங்க் வந்து ஒன்றுமே புரியல, இதுக்கிட்ட அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க யாரோ 2 பேர் வந்து அவங்க பக்கத்தில் இருக்காங்க. ஸோ 2 பேரும் மாட்டிக்கக்கூடாது இல்லையா, அதனால் வந்துட்டு டேங் வந்து மறைச்சி வைக்கிற மாதிரி பின்னாடி வாளுக்கு பின்னாடி ஒரு செவத்துக்கு பின்னாடி இழுத்து ஜங்குக்கு வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ டேங் வந்துட்டு பிடிச்சதுக்கப்புறமா ஜங்குக்கு வந்து கையில் எடுத்துடுறாங்க வாய் மேலே இருந்து. உடனே வந்துட்டு 2 பேரும் வந்து டேங்குக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. வேறு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத யார் 2 பேர்னு ஃபேஸ் காமிக்கல, யாருன்னு தெரியாது. 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து சுப்பீரியர் இருக்கார்ல, பெரிய ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து இன்ஃபீரியர் கிட்ட, சின்ன ஆஃபீஸர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் நீ என்னோடய டேபிளில் சப்மிட் பண்ணுற, என்னோட லாக்கருக்கு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு அந்த இன்ஃபீரியர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஆனால் வந்து இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம், இதை நான் அப்படி வெளியில் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் வந்துட்டு சுப்பீரியர் இருந்தது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு உன்னோட ரேங்க் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே இந்த இன்ஃபீரியர் இருந்துட்டு ஏன் சார் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே என் சுப்பீரியர் இருந்துட்டு சொல்கிறாரு, எப்படி பார்த்தாலும் நீ எனக்கு கீழே தானே, ஸோ நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நீ சொல்கிறத நான் செய்ய இங்கே வேலைக்கு வரல, ஸோ நான் சொல்கிறத நீ செய் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த இன்ஃபீரியர் இருந்துட்டு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதுனால சரி சார் ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் டேங் வந்துட்டு ஜங்கு காதுகிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நீ வந்து 2 பேர்த்தையும் உழவு பார்க்கறதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக உளவு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இங்கே வரலன்னா, அப்படியே வந்தப்போ இந்த இன்ஃபர்மேஷன் காதில் பட்டுச்சு. ஸோ இதையும் கேட்டு வச்சுக்கலாமேன்னு வந்தேன். எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு தோணுது. பட் எக்ஸாக்டாக அந்த பிளான் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் டேங் கிட்ட பேசுகிறாங்க. டேங் வந்துட்டு ஓ அப்படியா, அப்படி என்ன பிளானாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டேங் வந்து அந்த பிளான் பற்றி கேட்கறதுக்கு க்யூரியஸாக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கா இன்னும் கையை இடுப்புலேருந்து கையை எடுத்துருப்பாங்க. ஸோ இடுப்பில் திரும்ப கையை வச்சு கிட்ட இழுத்து டக்குன்னு டேங்க்கு லிப்ஸில் வந்துட்டு ஒரு குட்டி பேட்ச் மட்டும் கொடுத்துட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா பேபி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க நம்ம டேங்கிட்ட. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு எனக்கு கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் இந்த அங்குக்கு இருந்துட்டு டேங்கை பற்றி கண்ணடிக்கிறாங்க. டிங்னு கண்ணடிக்க டேங் சிரிச்சிட்டே போகிறாங்க. சரி 2 பேரும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிட்ட போகிறாங்க. ஒரு இன்ச் ஒரு மயிரிலையில் யாரோ வந்துடுறாங்க. டக்குன்னு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கூப்பிட்டுறாங்க தூரத்துலேருந்து, கேப்டன் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவ்வளோதான். டேங்க்கு வந்துட்டு டக்குன்னு ஜங்குக்கு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. டேங்குக்கு போத்துன்னு கீழே விழுக டேங் வந்து திரும்பி செவுத்தை பார்த்து நின்றுடுறாங்க. அன்னே வரது வந்துட்டு கான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ். ஸோ அவர் வராரு. வந்துட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்கு கேப்டன் உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு நீங்கள் இப்போ கீழே படுத்துருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவே ஜங்குக்கு இருந்துட்டு, அது நான் வந்து புல்லு பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பச்சேன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல, உடனே வந்துட்டு கான் வந்துட்டு புல்லு பச்சைன்னு அழகாக இருக்கா, அழகாக தான் இருக்குது கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு திரும்பி டேங்கை பார்க்குறாங்க. டேங்கை பார்த்தா டேங் செவுத்தை பார்த்து நின்றுட்டுருக்காங்க திரும்பி. இன்னும் டேங் கூப்பிட்டு, மிஸ்டர் கேம் என்னாச்சு, நீங்கள் இதுக்கு இப்போ செவுத்தை பார்த்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் டேங் வந்துட்டு அது எனக்கு வந்து இன்சோமினியா இருக்கா, ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, எனக்கு இப்போ தூக்கம் வருதுன்னா நான் வந்து இருக்குல்ல எறும்பு கவுண்ட் பண்ணுவேன். ஸோ எறும்பு கவுண்ட் பண்ணால் தான் எனக்கு தூக்கம் வரும். மொத்தமாக இங்கே 613 எறும்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு கான் இருந்துட்டு, எறும்பு கவுண்ட் பண்ணுறீங்களா, என்ன ஆச்சு இவங்க 2 பேர்த்துக்கும், ஒருத்தர் என்னன்னா ஃபுல்லாக அட்மையர் பண்ணுறேங்கிறாரு, ஒருத்தர் என்னடானா எறும்பு என்றங்கிறான். 2 பேர்த்துக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே இருந்துட்டு சரி நீங்கள் வந்து என்ன தோணுதோ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கான் கிளம்ப. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, கான் இருங்க அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே கான் இருந்துட்டு, ஏன் நான் போகக்கூடாதா, ஏன் ஏதாவது எனக்கு வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, ஆமாம் இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு என் கூட சேர்ந்து உட்காந்து புல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, டேங்கு இங்கே ஒரு சிரிப்பு அடக்க முடியாத சிரிப்பு அப்படியே வாயை கடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. உடனே இருந்துட்டு அவளுக்கு அவங்க இருந்துட்டு,
புள்ள அட்மையர் பண்ண வரணுமா? வேணாம் கேப்டன், பரவாயில்ல, எனக்கு வேறு நல்ல வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப. டேங்க வந்துட்டு காங்க நிமிஷம் இருங்க, அப்போ புள்ள உங்களுக்கு பார்க்க வேண்டாம்னா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து எறும்பை கவுண்ட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு வந்து இப்போது சிரிப்பு வந்துட்டு அவரையும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. உனக்கு அங்கே வந்துட்டு பண்ணலாம் இன்னொரு நாள், மேபி இன்னொரு நாள், இப்போ எனக்கு வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச 2 பைத்தியமாச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம காங்க நடந்து போக. ஸோ தான் அவர் கிளம்பி போனோடனே 2 பேரும் சிரிப்பு எடுக்க முடியாமல் 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிப்புலேயே சிரிச்சுட்டே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேங்கை பார்த்து கேட்குறாங்க, நீ நச்சமானமே வந்து கவுண்ட் பண்ணியாட்டே அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டிட்டே இருந்துட்டு இல்லை ஜஸ்ட் ஆக்டிங் பர்பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படி சிரிக்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. சிரிச்செல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே திரும்ப போய் அந்த மரத்துக்கு அடியில் 2 பேர் உட்காந்துருக்காங்க பக்கத்தில். இப்போ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு நிறைய பேசிக்கிறாங்க. அதாவது முடிவே இல்லாத மாதிரி பேசுவாங்கல்ல, அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு இவங்க சொல்ல, இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு அவங்க சொல்ல, 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாதி நேரம் பேச்சில் போகுது, பாதி நேரம் சிரிப்பில் போகுது, பாதி நேரம் மேக் அவுட்டில் போகுது. ஸோ மேக் அவுட் அப்படின்னா வந்துட்டு எனக்குமே வந்து இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. மேக் அவுட்னாலே இட்ஸ் அபவுட் இன்டர்கோர்ஸ் தானே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கும்போது நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ மேக்கிங் அவுட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்கோர்ஸ்குள்ளே ஃபுல்லாக போகிறது கிடையாது. மேக் அவுட்னா வந்துட்டு ஜஸ்ட் கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, டச் பண்ணுறது, அது மட்டும். அந்த மெயினான இன்டர்கோர்ஸ்குள்ளே போகாமல் மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு மேக் அவுட்னு சொல்லுவாங்க, அது இன்டர்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேக் அவுட்னா ஜஸ்ட் ஹக், கிஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ 10 நேரம் இது பண்ணிவிட்டு 10 நேரம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உலகத்தை சுற்றி இருக்க உலகத்தையும் மறந்து 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து மூழ்கி போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் தெரியாது, தூரத்தில் ஒரு கண் இவங்க 2 பேர்த்தையும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்குது. ஒரு பர்சன் நின்று பார்த்துட்ருக்காங்க. பட் அவங்க யாருன்னு மென்ஷன் பண்ணலை. பட் அவங்க சிகரெட் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள இந்த பைப்பில் குடிப்பாங்களே, அந்த காலத்தில் அந்த பைப்பில் சிகரெட் போட்டு குடிப்பாங்க. மேபி நீங்கள் இது சிவாஜி எம்ஜிஆர் காலத்து படத்துலலாம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த பைப்பில் வில்லனில் போட்டு குடிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு பாரு 2 பேர்த்தையும் அருகருப்பாக இருக்குது, சி இப்படிலாமா பண்ணுவாங்க, இப்படிலாமா லவ் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று. ஆனால் ஜங்குக் நல்லா தெரிஞ்சு போச்சு, இப்போ உனக்கு யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபைனலாக எனக்கு ஒருத்தவங்க உனக்கு எதிராக யூஸ் பண்ணுறதுக்கு கிடச்சிட்டாங்க பாரு. உங்ககிட்ட இருந்து சின்ன சந்தோஷத்தை கூட நான் உருவுறேனா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி ஒரு தூரத்தில் ஒருத்தவங்க நின்று யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க 2 பேர்த்தையும். ஸோ யார் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, பட் பிக் திங் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றது மட்டும் சொல்கிறாங்க. ஸோ இதை கட் பண்ணி அன்றைக்கி அந்த நைட் அழகாக முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே தான். ஓகே ஃபைன், இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். நான் நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இன்னொன்று பாட்டு கொடுக்கலன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பெரிய பாட்டாக, பட் முடியல. சம் வேலை இருந்துச்சு, அதனால் நான் முடியல, மன்னிச்சுக்கோங்க. பட் இதுக்கப்புறம் இறுதி கட்டத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். நம்ம கிளைமேக்ஸை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 87 பேஜஸ் முடிச்சாச்சு. மொத்தமே 115 பேஜஸ் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். மேபி இந்த மந்த் எண்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முடிச்சிடும். ஸோ ஓகே, நான் அந்த வீடியோட எண்டில் வந்து ஒன்று கேட்கணுன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இதில் வந்து அன்கட் சீன் இருக்குது. பட் அன்கட் சீன் வந்து எனக்கு போட்டு பழக்கம் கிடையாது. நீங்கள் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இது வரைக்கும் அன்கட் போட்டதே கிடையாது, எனக்கு அது வராது. ஸோ நான் வந்து அன்கட் கொடுக்க போகிறதில்ல, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். மேபி இன்னும் 1 or 2, 3 வீடியோவில் கண்டிப்பாக வரும், இன்டர்கோர்ஸ் சீன் உண்டு. பட் எனக்கு அது பர்சனலாக எனக்கு அது வராது, நான் கொடுக்க விரும்பலை. ஸோ கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை நினைக்காதீங்க ப்ளீஸ், எனக்கு அது வராது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா அதை முன்னாடியே சொல்கிறேன்னா யாரும் வந்து என்கிட்ட வந்து வீடியோவில் வந்து கேட்கக்கூடாது, எங்கே அந்த சீனை காணும், ஏன் நீங்கள் அதை போடல அப்படிலாம் வந்து கேட்கக்கூடாது. நான் போட போகிறதில்ல, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்படி சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அன்கட் படித்தே ஆகணும்னா வாட்பேடில் போய் படிங்க. மேபி நான் வேணால் அந்த பிக்சர் வேணால் அட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் அப்படியும் நான் பண்ணால் கூட ரிப்போர்ட் ஆகிடும், இந்த வீடியோவை தூக்கிடுவாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நீங்கள் வாட்பேடில் போய் படிச்சுக்கோங்க. நான் வேணால் மேபி நான் அந்த இன்டர்கோர்ஸ் சீன் வரும்போது நான் அந்த வாட்பேடில் வந்து அந்த லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த பேஜ் லிங்க் என்ன பேஜு என்ன இதெல்லாம் சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் வாட்பேடில் போய் படிச்சுக்கோங்க. ஐம் ஸோ சாரி, என்னால் அது கொடுக்க முடியாது. இது முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ தட் யாருன்னு வந்து கழுவி ஊற்றக்கூடாது கமெண்ட்ஸில். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். பாய். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். பாய்.